வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6வது அதிகாரம் இங்க ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்க முடியும். பாருங்க, நீங்கள் என்ன பண்ணக்கூடாதா, அசதியா இராமல். நம்ம ஆண்டுடைய வருகையிலான்னு சொல்லுகிறார் பாருங்களேன். ஆண்டுடைய வருகை சமயமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பவுமே எப்படி இருக்கணுமா, ஒரு எச்சரிக்கையோடு நாம் இருக்க வேண்டும், ஆயத்தத்தோடு நாம் இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அசதியா இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்து கொள்ளுறவர்களாய் பின்பற்றுகளாய் இருந்து என்று சொல்லி, முதலாவது அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பண்ணணுமா, முதலாவதாக அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் விசுவாசத்தினால நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதற்கு பொறுமை நமக்கு இருக்கும் பொழுது பாருங்க, நிச்சயமாய் அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க முடியும். இங்கே ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அதிலே 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி. ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 75 வயது இருக்கும். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், மணலத்தனையாக நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை கிட்டத்தட்ட 75 வயதிலே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இருந்தானா, தனியாளாய், அதாவது சாராளோடு அவன் இருக்கும்பொழுது ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அவனுக்கு வருகிறது. அவன் காத்திருந்தது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 25 வருஷமாய் ஆபிரகாம் அந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணானா, பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், நிச்சயம் என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 25 வருஷம். நம்மளால ஒரு வருஷம் அல்ல, ஒரு வாரம் கூட நம்மளால என்ன பண்ண முடியல, காத்திருக்க முடியல. உடனே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி நமக்கு உடனே காஃபி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி உடனே நமக்கு என்ன பண்ணிடணும், நடந்துடணும் என்று சொல்லி நம்ம அதிக அவசரப்படுகிறோம். ஆனால் இங்க ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25 வருடங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள் வந்த போது கூட அவன் அதெல்லாம் பெருசா எடுக்கவே இல்லைங்க. உலகத்துல யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அந்த வாக்கு தத்தை எப்படி வேணாலும் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி அந்த முழு நிச்சயத்தோடு முழு நம்பிக்கையோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு சொன்னபடி எப்படி பண்ணாரா, அந்த 100வது வயதிலே ஈசாக்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயம் என்ன பண்ணுமா, அது நிறைவேறும் என்று சொல்லுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளாய் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்.